ஒடுக்கப்பட்ட மக்களே, தாழ்த்தப்பட்ட மக்களே, நாம் ஒடுங்கி கிடப்பதற்காகவே பிறந்திருக்கிறோம், நாம் தாழ்ந்து கிடப்பதற்காகவே பிறந்திருக்கிறோம், நம்ம எல்லாம் நாம் மேலேறவே முடியாது, நாம் முன்னேறவே முடியாது, ஒருபோதும் ஒரு தலித் முதலமைச்சர் ஆக முடியாது. எழுச்சி தலைவர் என்ற பெயர் இருந்தாலும் கூட எழுச்சி மிக்க உரையாகவோ எழுச்சி மிக்க ஒரு நேர்கொண்ட பார்வையாக ஒரே கோணத்தில் கையை பிடித்து இழுத்து செல்லக்கூடிய அந்த தன்மை அவரிடம் இல்லாமல் இருக்கிறது. நாங்கள் முதலில் பார்த்த திருமாவளவனுக்கும் இடைப்பட்ட காலத்தில் திருமாவளவனுக்கும் அதற்கு பிற்பட்ட தற்போது பார்க்கக்கூடிய திருமாவளவனுக்குமான வளர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட வளர்ச்சிகளாக இருக்கின்றன. இலக்கு ஒன்றுதான், 2 சீட்டுகள் என்கிற அடிப்படையில் வந்திருக்கு. ஒன்று எனக்கு, இன்னொன்று ரவிக்குமாருக்கு. பொதுநல மக்களுக்கான ஒரு அரசியலை முன்னெடுத்திருக்க வேண்டுமேயானால் அவர் தனித்து நின்றிருக்க வேண்டும். 2 சீட்டுகளுக்காக 3 சீட்டுகளுக்காக அதிமுக திமுக ஆகிய கூட்டணிகளோடு அவர் என்று ஐக்கியமாகினாரோ அவர் கரைந்த கற்பூரமாகி போய் பல திருப்பங்கள் நிறைந்த திருமாவளவனுடைய வாழ்க்கை சுற்றி சுற்றி பல யூட்டர்ன்கள், இடது யூட்டர்ன், வலது யூட்டர்ன், கொண்டை ஊசி வளைவுகள், அதே போல நிறைய நேரா போவது, வளமாக சுற்றுவது, இடமாக சுற்றுவது என்று எல்லாம் இருந்தாலும் கூட இறுதியில் அவரது வாகனம் அறிவாலயத்தின் பக்கம் தான் சென்று நிற்கிறது. இலக்கு ஒன்றுதான், 2 சீட்டு. டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய பிறந்த நாளில் நடைபெற்ற ஒரு கவியரங்கத்தில் சீமான் அவர்களை கோமாளி என்று வர்ணித்து, அவருடைய தம்பி தங்கைகளை ஏமாளிகள் என்று வர்ணித்து, ஆமைக்கறி சமைப்பவராக பிரபாகரனை செய்துவிட்டார் என்றெல்லாம் அந்த கவிதையிலே ஒரு பெண்மணி பாடுகிறார். அவர் ஒரு அடிப்படையில் அவர் தெலுங்கை பூர்வீகமாக கொண்டவர் என்று அறியப்படுகிறது. அவர் ஒரு திராவிட சிந்தனை உடையவராக இருக்கிறார். தமிழ் தேசியத்திற்கு, குறிப்பாக தமிழ் தேசியம் என்றாலே எட்டிக்காயாக கசக்கக்கூடிய ஒரு பெண்மணியை வைத்து கவிதை பாடுவதோடு அது மட்டும் இல்லாமல் பாமகவை பற்றியும் அழுகிய மாம்பழம் என்றெல்லாம் அந்த கவிதையில் அந்த கவியரங்கத்தில் கவிதை வாசிக்கப்படுகிறது. கவிதை என்ற பெயரில் இப்படி ஒரு பொருளில் வாசிக்கப்படுகிறது. அதை திருமாவளவன் அவர்கள் ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்பதுதான் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலாக இன்று இணையதளத்தில் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. செங்கோல் பிடித்து ஆண்ட பரம்பரை என அடித்தொண்டையில் கத்துவார், மறுபக்கம் உள்ளொதுக்கீடு வேண்டும் என அரசின் கால் பிடித்து சுற்றுவார். கொள்கை ஏதுமில்லா சாதி வெறி பிடித்த கிறுக்கு, அரசியல் அதிகாரம் ஒன்றே அதன் இலக்கு. தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி மாறும், பச்சோந்தியே அவர்களை பார்த்தால் நானும். இன்னொருவர் இருக்கிறார், தமிழகத்தின் நவீன கோமாளி. இவர் மேடை ஏறி சிரித்தால் அதை கேட்கும் தம்பி எல்லாம் ஏமாளி. இந்த நூற்றாண்டின் மகத்தான போராளி பிரபாகரனை ஆமை சமைப்பவராய் அவமதிக்கும் இவரு தமிழகத்தின் RSSன் பிசிறு. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பி தங்கைகள் ட்விட்டர் என்கிற எக்ஸ் தளத்தில் திமுக காரன் திருமா என்கிற அந்த ஒரு ஹேஷ்டேக்கை இன்னைக்கு ட்ரெண்டிங் ஆக்கி விட்டுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கவிதையை எடுத்துக்கொண்டு, இந்த திராவிட அந்த பெண்மணி அந்த வாசித்த கவிதையை எடுத்துக்கொண்டு திமுகவினுடைய ஆதரவாளர்கள் என்று தங்களை கூறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிடத்தினுடைய வாடகை யூடியூபர்கள், வாடகை ட்விட்டர்கள், வாடகை ஃபேஸ்புக்கர்கள் ஆகியோர் அதை சீமான் இப்படியெல்லாம் புழக்கப்பட்டார், பேசப்பட்டார் என்றெல்லாம் அவர்கள் வழக்கம் போல சிறுபள்ளித்தனமான ஒரு பதிவையிட்டு கொண்டு அவர்களுக்கு ஒரு தன்னின்பம் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். தோழர் தொல் திருமாவளவனை ஒவ்வொரு மேடையிலுமே என்னுடைய அண்ணன் என்றுதான் சீமான் சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதே போல பல நேரங்களில் தொல் திருமாவளவனுக்கு ஏன் அவருக்கு ஒரு வாய்ப்பை திமுக தரவில்லை என்ற கேள்விகள் எல்லாம் எழுப்புகிறார். ஆனால் திருமாவளவன் தொடக்கத்திலிருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு இணக்கமான தன்னை சகோதர எண்ணத்தோடு சீமானையோ அல்லது வேறு தலைவர்களையோ பார்க்கின்ற எண்ணம் திருமாவளவனிடம் இல்லை. இப்போது வேல்முருகன் இருக்கார். வேல்முருகன் பார்த்தீங்கன்னா திமுகவோடு கூட்டணி கட்சியாக இருந்து கொண்டு அவர் அந்த கூட்டணி கட்சியில் இருந்து கொண்டு எம்எல்ஏவாக ஆனாலும் கூட திமுக செய்கிற தவறுகளை சுட்டிக்காட்ட தயங்குவதில்லை. திமுக ஆட்சிக்கு எதிராகவே போராட்டம் நடத்த வேண்டியிருந்தாலும் இறங்கி போராட்டம் நடத்தக்கூடியவராக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் சீமான் பற்றி பேசும்போது ஏன் நீங்கள் கடந்த தேர்தலின் போது கூட பார்த்தீங்கன்னா அதிமுக, திமுக, பாஜக, காங்கிரஸ் என்று தான் எல்லாமே பட்டியலிட்டாங்க. ஏன் நீங்கள் ஒவ்வொரு முறையும் நாம் தமிழர் கட்சியை நீங்கள் விளக்குறீங்க? அவங்க தேசிய நீரோட்டத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தானே, பெரிய அளவு வாக்கு வங்கிகள் வாங்கியிருக்காங்க, வாக்குகள் பெற்றவர்கள் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள், அவர்களையே விளக்குறீங்க என்று கேட்டிருக்கிறார். இந்த கேள்வி
வேல்முருகன் அவர்கள் கேட்டிருக்கார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஸோ இந்த பெருந்தன்மை என்றாவது திருமாவளவனிடம் இருந்திருக்கிறதா என்று பார்த்தால் கடந்த காலங்களில் அப்படி இல்லை. மாறாக தமிழ் தேசியம் என்கிற பெயரில் சிலர் பார்ப்பனிய பிராமணிய பாஜகவாக இருக்கிறார்கள் என்ற கடந்த கால திராவிடத்தினுடைய இந்த ஊதுகுழல் போலவே ஒத்தூதுவது போலவே தொடர்ந்து திருமாவளவன் தமிழ் தேசியத்தை தமிழ் தேசியம் என்று அந்த சொல்லை மறக்க மாட்டார். அவருடைய வாய்ச்சொற்கள் முழுவதுமே தமிழ் தேசியை நோக்கியே இருக்கும். ஆனால் அவருடைய உடலும் அவரது உள்ளமெல்லாம் திராவிட கூட்டுக்குள்ளேயே சுழன்று கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. ஆக தொடக்க காலத்தில் விடுதலை இயக்கமான ஈழத்து விடுதலை இயக்கத்தினுடைய பெயரை விடுதலை சிறுத்தைகள் என்று வைத்துக்கொண்டு அந்த முந்திரி காட்டுக்குள்ளிருந்து சிறுத்தை போல சீரிய அந்த திருமாவை அன்றைய காலகட்டங்களில் தொடக்க காலங்களில் மேடைகளும் நாம் செய்தி சேகரிக்கின்ற காலத்திலையும் பார்த்துருக்கிறோம். ஜெயா தொலைக்காட்சியில் தான் அவர் முதலாக செய்தி பிரிவில் குறிப்பாக தொலைக்காட்சி நேர்காணல் பேட்டி 99 வாக்கில் நினைக்கிறேன், 99 2000 அந்த காலகட்டங்களில் அவரது முதல் பேட்டி அப்பொழுதுதான் ஒளிபரப்பாகியது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தொல் திருமாவளவன் ஐயா அவர்கள் ஒரு 3 சக்கர வாகனங்களில் வாடகை ஆட்டோவில் தான் இறங்குவாங்க. ஸோ அதுதான் அந்த காலகட்டம். அப்படிப்பட்ட ஒரு திருமாவளவன் பார்த்தீங்கன்னா ஒரு எழுச்சிமிக்க திருமாவளவனாக ஒரு தலைவனாக அவருடைய பேச்சில் அனல் பறக்கும். ஒட்டுமொத்த இளைஞர்களுடைய நரம்புகளை சுண்டி இழுக்கக்கூடிய அளவிற்கு உணர்ச்சிமிக்க பேச்சாக இருக்கும். அவர் முழுக்க முழுக்க தமிழ் தேசியத்தை உள்வாங்கிய அப்படிப்பட்ட ஒருவராக சீரும் சிறுத்தையாக அப்படி சீரிய திருமாவளவன் அவர்கள் தமிழ் தேசியத்தினுடைய நீரோட்டமாக தமிழ் தமிழரசன் போல அடுத்தது பார்த்திங்கன்னா தேசிய நீரோட்டத்தில் அரசியல் நீரோட்டத்தில் தமிழரசனுடைய அந்த ஆயுதங்கள் போன்ற கொள்கைகள் இல்லாமல் ஒரு அறமான ஒரு அரசியலில் முன்னெடுப்பார், ஒரு தமிழ் தேசிய தலைவனாக முன்னேறுவார் என்று பார்த்தபோது அவர் அப்படி ஒவ்வொரு முறையும் நான் பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி வந்துடுவாரோ என்று பார்த்து கொண்டிருக்கும் போதெல்லாம் அவருடைய ஒரு வளர்ச்சி என்பது பார்த்திங்கன்னா மீண்டும் மீண்டும் நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களை மேலே இழுத்து கொண்டு வருவார் என்று பார்க்கிற போது பிற்காலத்தில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா மற்ற தலைவர்களாக இருக்காங்க. எடுத்துக்காட்டாக இப்போ நீங்கள் ஒடுக்கப்பட்ட சமூகம் பிற்படுத்தப்பட்ட சமூகம் பார்க்க போனால் இப்போ ஜான் பாண்டியன் அவருடைய உரையெல்லாம் பார்த்தா நாம் தாழ்ந்தவர்கள் அல்ல தாழ்த்தப்பட்டவர்கள், நாம் ஒடுங்கியவர்கள் அல்ல ஒடுக்கப்பட்டவர்கள், எனவே மேலெழுந்து வாருங்கள் அப்படின்னு கூப்பிடுவார். இந்த பக்கம் நீங்கள் ஆம்ஸ்டாங் அவர்கள் மறைந்த ஆம்ஸ்டாங் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ பறையரும் வன்னியரும் கிட்டத்தட்ட 36 விழுக்காடுகள் இருக்கிறோம் நம்ம 2 பேருமே, நம்மை ஒன்று சேர விடாமல் தடுத்து கொண்டிருப்பதே இந்த திராவிட இயக்கங்களும் கட்சிகளும் தான். எனவே இந்த மயக்கத்திலிருந்து மீள வேண்டும். இப்போ உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி இருந்தாங்க, அவர்கள் எத்தனை முறை முதலமைச்சராக 4 முறை என்று நினைக்கிறேன் முதலமைச்சராக இருந்து, அதுவும் சாதிய மத ஒரு பின்னணி கொண்ட அழுத்தம் கொண்ட ஒரு அடிப்படைவாதம் கொண்ட ஒரு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கஞ்சிராம் அவர்கள் பார்த்திங்கன்னா மாயாவதியை 4 முறை முதலமைச்சராக, மாயாவதி ஒரு பட்டியல் இனத்தைச் சேர்ந்த ஒரு வீர பெண்மணி, அவங்க 4 முறை முதலமைச்சராக இருந்தார்கள். இன்று அதே போல் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் அவருடைய உரை இப்படி தான் இருந்துச்சு, நாம் மேலெழுந்து வர வேண்டும், கல்வி கற்க வேண்டும், நீ ஒரு வழக்கறிஞராக மருத்துவராக இந்த துறையில் கல்வி கற்று மேலேறி வாருங்கள், சமூக சமநிலைத்தன்மை பெறுவோம் அப்படி இருந்தால் ஒடுக்கப்பட்ட மக்களை மேலேற்றக்கூடிய மேல் இழுத்து கொண்டு வரக்கூடிய தலைவர்கள் எல்லாமே பேசி கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் தொல் திருமாவளவன் அவர்கள் பேச்சை பாருங்கள், என்றாவது ஒரு நம்பிக்கையோட மேலெழுந்து வாருங்கள், நம்ம இந்த ஆட்சியை பிடிப்போம் என்று ஒரு பெரும் கனவு கூட காணாத ஒரு தலைவராகத்தான் கடந்த காலங்களில் இருந்திருக்காரு, தொடர்ந்து இருந்து கொண்டிருக்காருன்னு பார்க்கிறோம். ஒடுக்கப்பட்ட மக்களே, தாழ்த்தப்பட்ட மக்களே, நாம் ஒடுங்கி கிடப்பதற்காகவே பிறந்திருக்கிறோம், நாம் தாழ்ந்து கிடப்பதற்காகவே பிறந்திருக்கிறோம், நம்ம எல்லாம் மேலேறவே முடியாது, நாம் முன்னேறவே முடியாது, ஒருபோதும் ஒரு தலித் முதலமைச்சர் ஆக முடியாது, இதெல்லாம் சாத்தியமே இல்லை, நம்ம எல்லாம் சாதிய ரீதியாக இடஒதுக்கீடு என்கிற பெயரெல்லாம் பிரித்து விட்டார்கள். இப்படி அவருடைய என்னன்னா எல்லாரும் முதலமைச்சராக முடியாதுன்னா இவர் சொல்கிறது சாதிகளாக உள்சாதிகளாக பிரிச்சுட்டாங்க, அதனால் முதலமைச்சராக ஏன் தலித்துகள் வாக்குகள் போட்டு தான் ஒருத்தர் முதலமைச்சர் ஆகணுமா? இந்த ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அவருடைய மொழியிலே கேட்க போனால் ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டுமே ஒன்று கூடி ஒருவரை தேர்ந்தெடுத்து ஒரு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா அது என்னது? இது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. அனைத்து சாதி மக்களுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக நீங்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த தலைவராக இருந்தாலும் இருக்க வேண்டும். இதுதான் அடிப்படை. ஸோ அப்படிப்பட்டவர்கள் ஏன் நீங்கள் முதலமைச்சராக முடியாது? மாயாவதி ஆகலையா? கஞ்சிராம் இந்திய பிரதமராக கூடிய தகுதி படைத்தவராக இருந்தார். ராஜீவ்காந்தி அவரை அழைத்து அசோகா ஹோட்டலில் கஞ்சிராமை கூப்பிடுறாங்க. இதை பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் ரா வினோத் கூட இது தன்னுடைய முகநூலில் குறிப்பிட்டிருக்காரு. அப்போ கஞ்சிராமை கூப்பிட்டு உங்களுக்கு பெரிய அமைச்சர் பதவியெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னபோது கஞ்சிராம் சொன்னார், மிஸ்டர் ராஜீவ்காந்தி, என்னுடைய இலக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மந்திரி பதவி இல்லை, நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய பிரதமர் பதவி என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தவர் கஞ்சிராம்.
ஸோ அப்படிப்பட்ட தலைவர்கள் இருக்கிற இடத்துல வந்து நான் முன்னேற முடியாது, மேலேற முடியாது, இப்படியே இருந்துட்டு தான் இருக்க முடியும், நான் முதலமைச்சரெலாம் ஆக முடியாது, பிரதமரால் ஆக முடியாது, அப்புறம் தமிழ் தேசியம் என்ற பெயரிலே நீங்கள் இப்படி எல்லாம் இருந்து தமிழ் தேசியம் என்ற பெயரில் சாதியை வளர்த்துகிறார்கள், நீங்கள் தமிழ் தேசியம் என்று சொன்னால் இந்துவாக மாறிவிடுவோம், சனாதன வழுக்குப்பாறைகள் விழுந்து விடுவோம், இப்படியே நீங்கள் வந்து எதிர்மறையாகவே பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து தொல் திருமாவளவனிடம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பகிரங்கமாகவே சுட்டி காட்டலாம், தவறில்லை. ஏனென்றால் ஒரு மிக நல்ல தலைவராக, மிகப்பெரிய தலைவராக எமர்ஜ் ஆவார். நாங்கள் தொடக்கம் ஏன்னா அவர் எப்படி வந்து 99 காலகட்டத்தில் வந்து முதலாக தொலைக்காட்சியில் வந்து நேர்காணல் கொடுக்குறாரோ அந்த காலகட்டத்திலும் தொலைக்காட்சியில் வந்து நாம் வந்து செய்தி பிரிவில் பணியாற்றிட்டு இருக்கிறோம். ஒரு சமகாலத்தவராக அவருடைய அரசியல் சமகாலத்து வளர்ச்சியுடைய ஊடாக நாம் ஊடக பத்திரிகை துறையில் பணியாற்றிட்டு இருக்கிறோம். ஆனாலும் அவர் மிகப்பெரிய எழுச்சி தலைவர் என்ற பெயர் இருந்தாலும் கூட எழுச்சிமிக்க உரையாகவோ எழுச்சிமிக்க ஒரு நேர்கொண்ட பார்வையாக ஒரே கோணத்தில் கையை பிடித்து இழுத்து செல்லக்கூடிய அந்த தன்மை அவரிடம் இல்லாமல் இருக்கிறது. முதல்ல வந்து தமிழ் தேசியத்தில் தொடங்கி அதற்கு பிறகு அப்படியே வந்து திராவிட தேசியத்திலிருந்து திராவிட தேசியத்திற்கு வந்ததுக்கு பிறகு திராவிட தேசியமே கிடையாது, முதல்ல திராவிடமே ஒரு ஃப்ராடுத்தனமான ஒரு முழக்கம் அது. ஏனென்றால் அதற்கென்று வந்து மொழியும் இல்லை, இனமும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அது ஒரு வடமொழி சொல். அதை வைத்துக்கொண்டு அவர் ஊட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதைத்தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சமூக நீதி என்கிறார். அதற்கு பிறகு கொஞ்ச காலத்துக்கு பிறகு அவருக்கு இப்போ சமீப காலமாக இந்திய தேசியம்தான் மிகச்சிறந்த தேசியம் என்கிறார். ஆக எந்த ஒரு தெளிவும், கொள்கையில் தெளிவும் இல்லாத ஒரு தலைவராக தொல் திருமாவளவன் மாறி ஏராளமான காலங்கள் கடந்துவிட்டன, ஆண்டுகள் கடந்துவிட்டன அப்படின்னு பார்க்கிறோம். நாங்கள் முதலில் பார்த்த திருமாவளவனுக்கும் இடைப்பட்ட காலத்தில் திருமாவளவனுக்கும் அதற்கு பிற்பட்ட தற்போது பார்க்கக்கூடிய திருமாவளவனுக்குமான வளர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட வளர்ச்சிகளாக இருக்கின்றன? இலக்கு ஒன்றுதான், 2 சீட்டுகள் என்கிற அடிப்படையில் வந்திருக்கு. ஒன்று எனக்கு, இன்னொன்று ரவிக்குமாருக்கு. ஸோ இதை தவிர வந்து நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு சீட்டு பெறுவதிலையோ தான் முதலமைச்சர் ஆக முடியும் என்கிற நம்பிக்கையோ அவருக்கு இல்லை அப்படிங்கிறது தான் காமிக்குது. ஆக ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு தொடர்ந்து எதிர்மறையான எண்ணங்கள் விதைப்பது, தாம் அப்படி வந்து இருப்பது, தம்மை வந்து பரிதாபத்துக்குரியாத அனுதாபம் தேடக்கூடிய அளவிலேயே இருந்து கொண்டிருப்பது அப்படிங்கிறது ஒரு தலைவனுக்கு அது வந்து சரியாக வராது. எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் மேலெழுந்து வாடா பார்த்துக்கலாம்டா என்று சொல்லக்கூடிய தலைவர்கள் தான் இன்றைய காலமல்ல, என்றுமே வந்து பார்த்திங்கன்னா தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களால் தான் பெரிய புரட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடிந்திருக்கிறது. அவரை பின்பற்றி இளைஞர்கள் தன்னெழுச்சியாக வருகிறார்கள் என்றால் அவர்கள் அம்பேத்கர் அவர்களை பின்பற்றி வரக்கூடியவர்களாக தொல் திருமாவளவன் அவர்களுடைய இந்த அழைப்பின் பேரில் அம்பேத்கரை வந்து கரம் பிடித்து மேலெழுந்து வந்தவர்கள் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஒரு நல்ல நிலைமையில் ஒரு தெளிவான சிந்தனையில் இருக்கக்கூடியவர்களாக பார்க்க முடிகிறது. ஆனால் இதே வந்து தொடர்ந்து எதிர்மறையாகவும் தாழ்வு மனப்பான்மையோடும் இருப்பதை விடுத்து ஒட்டுமொத்தமாக பொதுநல மக்களுக்கான ஒரு அரசியலை முன்னெடுத்திருக்க வேண்டுமேயானால் அவர் தனித்து நின்றிருக்க வேண்டும். 2 சீட்டுகளுக்கு 3 சீட்டுகளுக்காக அதிமுக திமுக ஆகிய கூட்டணிகளோடு அவர் என்று வந்து ஐக்கியமாகினாரோ அவர் கரைந்த கற்பூரமாகி போய் தற்பொழுது திராவிட பாஷையில் பேசும்போது இப்போ திராவிட மொழியிலேயே பேசுகிறார். அவர் அதிமுக போனால் அதிமுக மொழியில் பேசுகிறார். இந்திய தேசியத்திற்கு ஆந்திரா உள்ளிட்ட 7 மாநிலங்கள் போய் போட்டியிடும் பொழுது ஆந்திர தேசியமாக, தெலுங்கு தேசியமாக பேசுகிறார். அதற்கு பிறகு இந்திய தேசியமாக பேசுகிறார். அப்போ எந்த தேசியம்தான் உங்கள் தேசியம் என்கிற கேள்வி நமக்கு வருது இல்லைங்களா? ஆனாலும் தமிழ் தேசியத்தை ஒரு பார்ப்பன கைக்கூலி, பிராமண கைக்கூலி என்ற திராவிட இயக்கங்கள் கூறக்கூடிய வழக்கமான, அவர் யாரெல்லாம் பிடிக்கலையோ அவர்களை பார்ப்பான்னு சொல்லிடுவாங்க, யாரையோ பிடிக்கல பிராமணன் சொல்லிடுவாங்க. ஆனால் ஈவே ராமசாமி வந்து பார்த்திங்கன்னா ராஜாஜியுடைய அவருடைய சட்டையை பிடித்து கொண்டே இறுதி வரை வாழ்ந்திருக்கிறார்னு பார்க்கிறோம். அதே போல் ராஜாஜியினுடைய சுதந்திரா கட்சியை வைத்து தான் முதலாக திமுக தேர்தலை சந்தித்ததுன்னு பார்க்கிறோம். அதே போல் எச் ராஜாவை வந்து முதலாக எம்எல்ஏ ஆக்கியது திமுக தான். அதற்கு பிறகு 1999 பாஜக என்ற பண்டார கூட்டத்தோடு வாஜ்பாய் அவர்களோட கூட்டணி அமைத்தது திமுக தான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம திருமாவளவன் ஐயா என்ன சொல்லுவாங்க, சனாதனத்தை ஒழிப்பது திராவிடத்தால் தான் முடியும். அதே போல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பி டீம், நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியவாதிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது தானே தவிர திராவிட இயக்கங்கள் அல்ல, திராவிட இயக்கம் இல்லாமல் தமிழ் தேசியம் இல்லை என்பார். ஆக ஒரு கிளாரிட்டி கிடையாது, ஒரு தெளிவு கிடையாது, ஒரு இலக்கு கிடையாது. ஆனால் அவருக்கு இலக்கு இருக்கலாம், அவர் அந்த இலக்கு வந்து அவர் வெளியில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. கட்சிக்கு என்ன இலக்கு, அவருடைய இயக்கத்துக்கு என்ன இலக்கு, எதிர்காலம் என்ன, அது எதிர்காலத்தில் வந்து என்னவா அந்த இலக்கு இருக்க போகுது என்று வெளிப்படையாக இதுவரையிலும் அவர் எது பேசியிருக்காருன்னு வந்து பார்த்திங்கன்னா சுருக்கி வந்து பல திருப்பங்கள் நிறைந்த திருமாவளவனுடைய வாழ்க்கை சுற்றி பல யூட்டர்ன்கள், இடது யூட்டர்ன், வலது யூட்டர்ன், கொண்டை ஊசி வளைவுகள், அதே போல் நிறைய வந்து பார்த்திங்கன்னா நேராக போவது, வளமாக சுற்றுவது, இடமாக சுற்றுவது என்று எல்லாம் இருந்தாலும் கூட இறுதியில் அவரது வாகனம் அறிவாலயத்தின் பக்கம்தான் சென்று நிற்கிறது அப்படிங்கிறதா இருக்குது. எனவே இத்தகைய ஒரே மாதிரியான ஒரு டெய்லர் மேடு, ஒரே மாதிரியான ரொட்டீன் வாழ்க்கையில் இருந்து கொண்டு இந்த 2 கட்சிகளும் மாறி மாறி சவாரி செய்து கொண்டு இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா
இன்று தன்னை அரசியல் நாகரிகத்தோடு பிறர் நடத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய திருமாவளவன் ஐயா அவர்கள் இன்று அந்த அரசியல் நாகரிகத்தை காற்றில் தூக்கி வீசக்கூடிய ஒரு கவியரங்கத்தை ரசித்து பார்த்து கொண்டிருக்கிறார் என்றால் வருத்தம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை மட்டும்தான் நாம் சொல்ல முடியுமே தவிர அதற்கு மேல் நாம் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. இலக்கு ஒன்றுதான், 2 சீட்டு என்னும் வகையில் தான் நிற்கிறதே தவிர திருமாவளவனுடைய அரசியல் அது முதலமைச்சராக அல்லது பிரதமராக கனவு கூட காண இயலாத காணாத ஒரு காணல் நீர் அரசியலாகத்தான் இருக்கிறது. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.